வாங்கினா திருச்சியில் தான் வாங்குவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் லிமிட் கூட இடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கான இடங்க ஒரு ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் செட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் டோட்டல் எவ்வளோ ஏக்கர் வருதுங்க? இது டோட்டலாக வந்துட்டு 16 ஏக்கர் பிரதர். 16 ஏக்கர்ல முதல் 8 ஏக்கர்ல வந்துட்டு 210 பிளாட் நம்ம போட்டிருந்தோம் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. ஓகே, அதை போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மெயின் பார்த்தீங்கன்னா விஐபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கஸ்டமருக்கும் இங்கே வந்து லோன் ஆப்ஷன் மெயினாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ப்ரொஃபைலில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இடம் வாங்கணும் ஒரு கனவு மட்டும் இருந்தால் போதும், உங்கள் கனவை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நனவாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் இங்கே பொறுத்த வரைக்கும் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிச்சு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட் ஆல்மோஸ்ட் 1.5 சென்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க கட்டுங்களா? மார்க்கெட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு 2000 ருபீஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ. அப்புறம் பேசிக்காக ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டிங்க? பேசிக் ஸ்கொயர் ஃபீட் வந்து 890 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். 890 ரூபாய். ஸோ ஒரு ஸ்டேட் ஹைவேஸும் ஒரு நேஷனல் ஹைவேஸும் கனெக்ட் பண்ணுற இடத்துல தான் நம்ம சைட் இருக்குது. மெயின் விஷயம் பார்த்துட்டு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி கார்பரேஷன் லிமிட்குள்ளே வந்திருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரி, உடனே வீடு கட்டி வந்தாலும் சரி, 2 பர்பஸ்க்கும் சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2-3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஒரு வீடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 ஃபீட் 40 ஃபீட் பிளாக் டாப் ரோடு இருக்குது ப்ரோ. அதே மாதிரி வந்துட்டு 7 ஃபீட் காம்பவுண்ட் வால் இருக்குது, ஒரு கிராண்டான ஆர்ச் இருக்குது, வாட்ச்மேன் சர்வீஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரீ பிளான்டேஷன் சுற்றி நம்ம பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்க் ஃபெசிலிட்டிஸ் தனியாக கொடுத்துருக்கோம். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக வந்து சோலாரில் வந்து ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஏக்கருக்கும் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் வாங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்காங்க. அதுதான் விஐபியில் ஒரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா. ஸோ கார்னர் பிளாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1050 per ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ. நார்த் ஃபேஸிங் வந்துட்டு 990 per ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ. சவுத் ஃபேஸிங் 940 per ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ. ப்ரொஃபைல் கிளியராக இருக்குன்னா நம்ம 80% லோன் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ப்ரொஃபைல் இருந்தாலே போதும் கட்டுங்களா? அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், நீங்கள் சைட்டுங்கிற ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்தலாம். கண்டிப்பாக ப்ரோ. ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ப்ரோ. ஸோ சீரியஸாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். கார்பரேஷன் லிமிட்ல ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்கிறீங்க. அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 450 பில்டப் வச்சு 16 லட்சத்துக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. 16 லட்சத்துக்கு? சீரியஸாக ப்ரோ? சீரியஸாக ப்ரோ. இடத்தோட வீடு வாங்கினா திருச்சியில் தான் வாங்குவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் லிமிட் கூட இடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கான இடங்க ஒரு ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் செட்டுங்க. ஸோ மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேலேருந்து ஒரு 850 மீட்டரில் பார்த்தீங்கன்னா சைட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுங்க. இதை பற்றி சொல்கிறதுக்கு அண்ணா நம்மோட இருக்காங்க. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம் இல்லாமல் யோசிக்க அப்படியே. ஸோ என்னோட நேம் வந்து மலை. விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் கடந்த ஒரு 8 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மத்தியில் விஐபி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் போடக்கூடிய அப்டவுன் ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் டோட்டல் எவ்வளோ ஏக்கர் வருதுங்க? இது டோட்டலாக வந்துட்டு 16 ஏக்கர் பிரதர். 16 ஏக்கர்ல முதல் 8 ஏக்கர்ல வந்துட்டு 210 பிளாட் நம்ம போட்டிருந்தோம் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. ஓகே, அதை போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதாவது ஒரு பிளாட் கூட அதில் வந்துட்டு வேக்கன்ட் கிடையாது. ஓகே, டோட்டலாக வந்துட்டு அது முடிச்சிட்டோம். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக நம்ம அடுத்து வந்துட்டு சேல் பண்ணுறோம். ஃபேஸ் 2 லான்ச் பண்ண போறீங்க கட்டுங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 210 சைட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ரேட் கம்மிங்கிற தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் தாராளமாக கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மெயின் பார்த்தீங்கன்னா விஐபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கஸ்டமருக்கும் இங்கே வந்து லோன் ஆப்ஷன் மெயினாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ப்ரொஃபைலில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இடம் வாங்கணும் ஒரு கனவு மட்டும் இருந்தால் போதும், உங்கள் கனவை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நனவாய் கொடுத்துட்டு இருக்காங்க. டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33 ஃபீட்டுக்கு வைடரான ரோட் கொடுத்துருக்காங்க. கட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 23 ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக ஒரு பார்க் கொடுத்துருக்காங்க. பார்க்கில் சும்மா வந்து நேமுக்கு சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் லைவ் அப்படி நீங்கள் பார்க்கலாம். எல்லா டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா குழந்தைய வளர்கிற மாதிரி பார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க் ஆப்ஷன் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட நீட்டாக பண்ணியிருக்காங்க. சைட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆச்சுங்க வித் செக்யூரிட்டி கேபினோட சிசிடிவி சர்வைன்ஸோட பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக எவ்வளோ ஏக்கர் வருதுங்க? டோட்டலாக வந்து 16 ஏக்கர். அதில் முதல் 8 ஏக்கரில் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு 8 ஏக்கர் நம்ம பண்ணோம். ஸோ 16 ஏக்கர் போட்டிருக்காங்க. 8 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. 210 சைட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்குங்க. அதை வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ரேட் கம்மி. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ப்ரோ நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் எங்கே ப்ரோ லொக்கேட் ஆயிருக்கு? ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் மூர்த்திஸ் டிரைவிங் தியேட்டர்னு ஒரு ஓப்பன் தியேட்டர் இருக்குது ப்ரோ. அந்த ஓப்பன் தியேட்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா சன்னாசிப்பட்டி அப்படின்ற ஏரியாவில் இருக்குது. ஆன் ரோட்லேருந்து 850 மீட்டர்ஸில் உள்ளே இருக்குது ப்ரோ. ஓகே, இது இல்லாமல் இந்த சைட்டுக்கு 2 வழியில் ஆக்சஸ் பண்ணலாம் ப்ரோ. ஒன்று வந்து திருச்சி டு திண்டுக்கல்
பைபாஸ் ரோட் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா சேதுராப்பட்டி அப்படின்ற ஒரு ஏரியா வரும். சேதுராப்பட்டிலேருந்து ரைட் எடுக்கிறோம் அப்படின்னா ஆன் ரோட்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர்ஸில் ரீச் பண்ணலாம் ப்ரோ. ஸோ ஒரு ஸ்டேட் ஹைவேஸும் ஒரு நேஷனல் ஹைவேஸும் கனெக்ட் பண்ணுற இடத்துல தான் நம்ம சைட் இருக்குது ப்ரோ. ஸோ நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ் இருக்குது, நேஷனல் ஹைவேஸ் இருக்குது. நியர்பை பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி சொல்லிட்டே போகலாங்க. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி கார்பரேஷன் லிமிட்குள்ளே வந்திருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரி, உடனே வீடு கட்டி வந்தாலும் சரி, 2 பர்பஸ்க்கும் சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2-3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஒரு வீடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ எல்லா டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சைட்டை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. அப்புறம் நியர்பை ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக சூப்பராக இருக்குது. சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்ன நம்பர் அம்யூனிட்டிஸ்லாம் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 ஃபீட் 40 ஃபீட் பிளாக் டாப் ரோடு இருக்குது ப்ரோ. அதே மாதிரி வந்துட்டு 7 ஃபீட் காம்பவுண்ட் வால் இருக்குது, ஒரு கிராண்டான ஆர்ச் இருக்குது, வாட்ச்மேன் சர்வீஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரீ பிளான்டேஷன் சுற்றி நம்ம பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்க் ஃபெசிலிட்டிஸ் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ குடியிருக்க தேவையான எல்லா டெவலப்மெண்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரெட் சாயலுங்க உங்களுக்கு செம்மண் பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் கொடுத்துருக்கனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, இல்லை உடனே நீங்கள் வீடு கட்டி வந்தாலும் சரி, 2 பர்பஸும் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ ரோடெலாம் பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஜ் டு எஜ் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு ரோடு கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக வந்து சோலாரில் வந்து ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஏக்கருக்கும் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் வாங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்காங்க. அதுதான் விஏபியில் ஒரு ஹைலைட்டான விஷயம். பார்த்தீங்கன்னா எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் காம்பவுண்ட் வால் ஆகட்டும், ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும், ரோடு ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீட்டாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சைட்டை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா 4 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 210 சைட் முடிக்கிறதுல ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபேஸ் டூ கேட்டிருக்கனால அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஏக்கரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கார்னர் சைட் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குல்ல ப்ரோ? இருக்குது. ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குது, கார்னர் சைட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச திசையில் நீங்கள் அழகாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருப்பேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் லிமிட்குள்ளே வருது. ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் லிமிட்குள்ளே நீங்கள் வாங்குறீங்கன்னா அதோட ஃபியூச்சர் வேல்யூ, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷம்லாம் போக வேண்டாம், ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ஆயிரும். அதையும் தாண்டி ஸ்டேட் ஹைவே, நேஷனல் ஹைவே 2 கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேலேருந்து 850 மீட்டர்ஸ் இருக்குது. நியர்பையில் ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, ஒரு காலேஜ் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரோடை பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான ரோடுங்க. திருச்சியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்பிட்டல், கிளினிக் அவைலபிளாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட 1 டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ப்ரோ கொடுத்துட்ருக்கீங்க? ஸோ ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு இங்கே 4 ரேட் கொடுத்துட்ருக்குறோம் ப்ரோ. அதாவது பொதுவாக வந்துட்டு ரேட்டு வந்து 5 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்கும், 10 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாங்க ப்ரோ. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன ரேட் கொடுக்குறோமோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வியூவர்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துட்றோம் ப்ரோ. ஸோ அப்படின்னா தான் அவங்களுக்கும் வந்து பிளாட் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 ரேட்டு ப்ரோ. ஸோ கார்னர் பிளாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1050 per ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ. நார்த் ஃபேஸிங் வந்துட்டு 990 per ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ. சவுத் ஃபேஸிங் 940 per ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ. இந்த ப்ராப்பர்ட்டியோட லாஸ்ட்டில் இருக்கிற பிளாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 890 per ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ. 890 கட்டுங்களா? ஸோ எல்லா ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து 1 டைம் வந்து பாருங்க. சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலேயே பார்த்துட்டு இருக்காம நம்ம திருச்சியில் லோ பட்ஜெட்டில், லோ டவுன் பேமெண்ட்டில் எல்லா விதமான கஸ்டமருக்கும் இங்கே லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 210 சைட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 டைம் நீங்கள் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். சைட்டில் டெவலப் நாங்கள் சொல்கிற டெவலப்மெண்ட்லாம் இருக்கா? ரோடு போட்டிருக்காங்களா? ஆர்ச் கொடுத்துருக்காங்களா? செக்யூரிட்டி கேபின் இருக்கா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்களா? ட்ரீ பிளான்டேஷன் இருக்கா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? எல்லாமே நீங்கள் வந்து நேரில் வந்து கண்டிப்பாக 1 டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா லோன் நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே எல்லா விதமான கஸ்டமருக்கு இங்கே லோன் பண்ணுறாங்கிறது. ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியில் ப்ரோ பொதுவாக நான் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அங்கே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் சேலரி தான் வாங்கணும். கையில் சம்பளம் வாங்கினா வந்து லோன் உங்களுக்கு பண்ண மாட்டேன். அப்புறம் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட் கிடையாது. ஏன்னா அவங்க இடம் வாங்குற ஒரு கனவு இருக்கும் ப்ரோ. வந்து பார்த்துருவாங்க, எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிடும், ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிடும். கடைசியில் வந்து பார்த்தா ஒரு சின்ன டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு நம்ம இடம் வாங்கலாம். அந்த ஸ்டேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு லோன் ஆகலை அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளாட் வாங்காமல் போயிடுறாங்க.
நம்ம விஐபியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம சைட்டில் 2 டைம் வீடியோ எடுத்திருக்கோம். நீங்கள் எல்லா விதமான கஸ்டமருக்கும் லோன் பண்ணுறீங்க. இப்போ வந்து இப்பயும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி பண்ணுறீங்க? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நமக்கு வந்து ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது ப்ரோ. கஸ்டமருக்கு சிபில் ரெக்கார்ட் நல்லா இருக்கு, பேங்க் டிரான்சாக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கு, எந்த விதமான செக் பவுன்ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு விஷயங்கள் இல்லை அப்படின்னா, ப்ரொஃபைல் கிளியராக இருக்குன்னா நம்ம 80% லோன் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ப்ரொஃபைல் இருந்தாலே போதும் கட்டுங்களா? ஸோ எல்லா விதமான கஸ்டமருக்கு பேசிக்காக லோன் பண்ணி பண்ணிடலாம். ஸோ எல்லா விதமான கஸ்டமர் நீங்கள் லோன் பண்ணலாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க, சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு லோன் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னா தாராளமாக ஒன் டைம் வந்து நம்ம திருச்சியில் கார்பரேஷன் லிமிட்டில் சைட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன் டைம் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்கள், சைட்டில் டெவலப்மெண்ட்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி அவங்க ஃபின்சிங்லாம் போட்டு பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகிற ஸ்டேஜில் இருக்குதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஃபினிஷிங் ஆகிரும் போல இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஏற்றி பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு நிப்பாட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடு உள்ளே கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, நேஷனல் ஹைவே பக்கத்துலேயே இருக்குது. ப்ரோ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பஞ்சாபி தாபான்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹைவே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ஹோட்டல்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் நிறைய இருக்குங்களா? கரெக்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, உடனே வீடு கட்டி வந்தாலும் சரி, 2 பர்பஸ்க்குமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ ஜங்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரோட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைவே எந்த அளவுக்கு குவாலிட்டியாக போடுவோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக அப்படி நீங்கள் 361 ஃபுல்லாக காமிங்க. ஸோ எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒர்க்லாம் யாருமே பண்ணும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இதுக்குள்ள அழகாக பெயிண்ட் பண்ணி ஸோ நீட்டாக வச்சிருக்காங்க. ட்ரீ பிளான்டேஷன் இருக்காங்க. நீங்கள் சைட்டை ஒன் டைம் வந்து பாருங்க. ப்ரோ ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் எவ்வளோ ப்ரோ கொடுத்துட்டு இருக்கீங்க சொல்லிருங்க. அப்படி ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் இங்கே பொறுத்த வரைக்கும் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிச்சு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட் ஆல்மோஸ்ட் 1.5 சென்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க கட்டுங்களா? மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் 1.5 சென்ட் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பேசிக்காக ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டிங்க? பேசிக் ஸ்கொயர் ஃபீட் வந்து 890 ஆரம்பிக்கும். 890 ரூபாய். ப்ரோ மார்க்கெட்டில் நம்ம ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சேலஞ்ச் பேசியிருக்கீங்க, மார்க்கெட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு அதே ரிவீல் பண்ணிருங்க ப்ரோ. இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த சரௌண்டிங்ஸ் சொல்கிறேன் நான். இந்த சரௌண்டிங்ஸில் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் நான் சொல்கிறேன். மார்க்கெட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு 2000 rupees போயிட்டு இருக்கு ப்ரோ. 2000 போயிட்டு இருக்கு கட்டுங்களா? ஸோ 2000 ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 890 ரூபாய் கட்டுங்களா ப்ரோ? 890 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாங்க. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 890 ரூபாய் சொல்கிறீங்க. அப்போ மினிமம் அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ப்ரைஸ் வருது? ஒரு 5,34,000 ரூபா வரும் ப்ரோ. 5,34,000 ரூபா. திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு 5,34,000 வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கலாங்க. இதை வந்து ப்ரூஃப் பண்ணி சொல்லலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 210 கஸ்டமர் சைட்டை வாங்கிட்டாங்க. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போயும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் இதுக்கு டவுன் பேமெண்ட் மெயின் அதுதான் கட்டுங்களா? எல்லாத்துலையும் ஃபுல் பேமெண்ட்ங்கிறது கொடுக்க முடியாது. ஒரு சில பேர் இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க லோன் போடுவாங்க. அதுக்கு முன்பணம் தொகை கட்டுற மாதிரி எவ்வளோ கட்டுற மாதிரி வரும்? புக்கிங் அமௌண்ட் வந்து 30,000 ரூபா ப்ரோ. 30,000 புக் பண்ணிக்கலாம். 30,000 அந்த புக் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ அவங்க லோன் போற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்றபடி ஒரு 2 lakhs வரைக்கும் நம்ம பேமெண்ட் வாங்கிட்டு பேலன்ஸ் வந்துட்டு நம்ம லோன் போட்டு கொடுத்துடலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். நீங்கள் சைட்டுங்கிற ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்துலாம். 2 லட்சம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரில் இந்த மாதிரி ஒரு சைட்டை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 800 ஸ்கொயர் ஃபீட்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட், 2000 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் கிரைமி பண்ணி கொடுத்துருவாங்க. லேண்ட் ஏரியா வாங்கும்போது ஸோ ப்ரைஸும் கண்டிப்பாக உங்களுக்கு மாறுங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், பூமியோட கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ கிளியராக ப்ராப்பரான ஒரு செம்மண் பூமியில் கொடுத்துட்ருக்காங்க. அது நம்ம திருச்சியில் கார்பரேஷன் லிமிட்டில் சரௌண்டிங் பார்த்து சுற்றி உங்களுக்கு தென்னந்தோப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய பூமி இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, 2 ஹைவே இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே இருக்குது, ஸோ நேஷனல் ஹைவே இருக்குது. 2 லட்சம் நீங்கள் முன்பணம் கொடுத்தா தாராளமாக நம்ம விஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டவுனில் வந்து உங்களுக்கு ஒரு சைட்டை உங்கள் பேர் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன், 5 நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்டாஃப்ஸ் எடுத்து பேசுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் அண்ணாவை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அண்ணாவே உங்களுக்கு டேட்டா கைட் பண்ணலாம். கரெக்டாக ப்ரோ? கண்டிப்பாக பண்ணி. ஸோ டேட்டா கைட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சைட்டை வந்து இங்கே வந்து பார்த்துக்குங்க. வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அழகாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ சீக்கிரம் வந்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு சைட் எடுத்துக்கலாம். கார்னர் சைட் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 மாதம் 2 மாதம் வந்து ப்ரைஸ் மாறும். ஏன் ப்ரோ? உண்மைதானே ப்ரோ? இல்லை ப்ரைஸ் மாறுன்றதோட பிளாட் இருக்காது ப்ரோ. பிளாட் இருக்காது கட்டுங்களா? ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், சைட்டை உங்கள் சைட்டை புக் பண்ணிக்கங்க. 4 மாதத்தில் 250 சைட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ சீக்கிரம் குயிக்காக வந்து உங்களுக்கு பிடிச்ச சைட்டை புக் பண்ணிக்கங்க. ஸோ அண்ணோட கான்டாக்ட் நம்பர் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது லேண்டாக மட்டும் கொடுத்துட்ருக்கீங்களா, வீடு கட்டிட்டுருக்கீங்களா ப்ரோ? நீங்கள் ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 சென்ட் நிலம் ப்ரோ. அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 450 பில்டப் வச்சு 16 லட்சத்துக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. 16 லட்சத்துக்கு? சீரியஸா ப்ரோ? சீரியஸா ப்ரோ.
இடத்தோட வீடு எல்லாம் உள்ள எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். டைல்ஸ் எல்லாமே இன்டீரியர் முதற்கொண்டு எல்லாமே போட்டு 16 லட்சம் ரூபாய்க்கு 1 BHK நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பாத்துக்க நம்ம திருச்சியில் கார்பரேஷன் லிமிட்ல 16 லட்சம் ரூபாய்க்கு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1 BHK வீடு. 1 BHK பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துடும், ஒரு ஹால் வந்துடும், கிச்சன் வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக டாய்லெட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வாட்டர் டேங்க், செப்டிக் டேங்க் எல்லாமே இந்த பட்ஜெட்குள்ளே பண்ணி கொடுத்து உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்கில் டைல்ஸ் பெயிண்டிங்கு எல்லா எலிவேஷனோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்ச ரூபா ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேராக வந்து பாருங்கள். நம்ம திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ஃபேமிலியோட செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் 16 லட்ச ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அந்த அமௌண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சின்ன அமௌண்ட்டாக தெரியும். பட் இன்னைக்கு விலைவாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்ச ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரும் அந்த பட்ஜெட் கடித்தர மாட்டாங்க. ஏன்னா நார்மலாக ஒரு 1 BHK வீடு மட்டும் கட்டினாவே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 12-15 லட்சம் ப்ரைஸ் ஆயிருதுங்க ப்ரோ. நீங்கள் இடத்தோட சேர்த்து சொல்கிறீங்க கட்டுங்களா? இடத்தோட சேர்த்து இடம் ப்ளஸ் வீடு ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 16 லட்ச ரூபா ப்ரைஸ் தான். இப்போ இதுக்கு வீட்டுக்கு வந்து டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி எவ்வளோ கட்டுற மாதிரி வரும்? இல்லை அவங்க லோன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 5 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும். இப்போ அது கேஷாக போகிறாங்க அப்படின்னா 3 லெவல் ஆஃப் பேமெண்ட் நம்ம வாங்கிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 lakhs, அடுத்து ஒரு 5 lakhs, அதுக்கு அடுத்து ஒரு 6 lakhs. அவ்வளோதான் ப்ரோ. அந்த மாதிரி வாங்கிக்கலாம் கட்டுங்களா? ஓகே லோன் பண்ணால் 5 lakhs தான் கட்டி கொடுத்துடலாம். ஸோ 5 lakhs அமௌண்ட் இருக்குது. நம்ம திருச்சியில் கார்பரேஷன் லிமிட்டில் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூம் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க. எங்கேயோ போய் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு சொந்த இடத்துல சொந்த பூமியில் உங்களுக்கு ஒரு இடம் இங்கே ரெடியாகவே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குங்க? ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் சைட்டுக்கு வெளில 24 மணி நேரமும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது ப்ரோ. அதே மாதிரி சிட்டிக்குள்ள போற எல்லா பஸ்ஸுமே வந்துட்டு நம்ம சைட் வழியா தான் ப்ரோ டிராவல் பண்ணும். ஸோ மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஹைவே பக்கத்தில் இருக்கனால இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மதுரை போகிறனாலும் சரி, திண்டுக்கல் போகிறனாலும் சரி, ஒட்டஞ்சத்திரம் போகிறனாலும் சரி, ராமேஸ்வரம் போகிறனாலும் சரி, திருச்செந்தூர் போகிறனாலும் சரி, கன்னியாகுமரி போகிறனாலும் சரி, கோயம்புத்தூர் இந்த சைடு போகிறனாலும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹைவே பக்கத்தில் ஒரு ஹைவே கிடையாதுங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்டேட் ஹைவே, ஸோ நேஷனல் ஹைவே ரெண்டும் பக்கத்துலேயே இருக்கனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரி உடனே வீடு கட்டிதாங்க ரெண்டுக்குமே சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ 24/7 பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இருந்துகிட்டே இருக்கிற ஏரியா. நீங்கள் ஜஸ்ட் போனவே பார்த்தீங்கன்னா பஸ் உனக்கு இருந்துட்டு அழகாக ஏறி போய்க்கலாங்க. அப்புறம் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டீங்க, எல்லா டெவலப்மெண்ட் இருக்குது, ப்ரைஸும் கம்மியாக கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் இங்கே இடம் வாங்க வர்றாங்கன்னா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது ஆஃபர் பண்ணி தர முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ. ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ப்ரோ. ஸோ சீரியஸாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்? கார்பரேஷன் லிமிட்ல ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்றீங்க. பண்ணிக்கலாம் ப்ரோ. பண்ணலாமா? மக்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு ப்ரோ கொடுக்க போறோம்? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணிடலாம் ப்ரோ. ரைட். பட்டா பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த நாள்ல இருந்து கரெக்டா ஒரு 11 நாளுக்குள்ள அவங்க பேர்ல ஃப்ரீ பட்டாவும் நம்ம பட்டா மாடல் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரீ பட்டா மாடல் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல நீங்க எவ்வளோ சென்ட் இடம் வாங்கினாலும் சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இப்போ இந்த ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் இல்லாமல் பட்டா மாடலோட அழகாக நீங்கள் வாங்கிக்கலாங்க. அப்புறம் இல்லை வேறு ஏதாவது கேப் வச்சு தான் பண்ணுறீங்களா ப்ரோ? இங்கே கஸ்டமருக்கு வந்துட்டு டோர் டு டோர் ஸ்டெப் பிக்கப் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களை எங்கே பிக் பண்ணுறோமோ ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து சைட்டாக காமிச்சிட்டு புக்கிங் ஃபார்மேட் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டுருவோம். ஸோ திருச்சி சரௌண்டிங்கில் எல்லா பீப்புள்ஸ்க்கு அப்புறம் எப்படி பொதுவாகவே டோட்டலாக ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ள அவங்க எப்போ கேட்டாலும் ஃப்ரீ கேப் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ரீ கேப் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் டு டோர் பிக்கப் பண்ணிட்டு ஸோ ட்ராப்பும் பண்ணிடுவாங்க. அந்த வசதியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் நேராக வாங்க, சைட்டை புக் பண்ணுங்கள். இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்தது தான். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வாங்கி பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இடத்த வாங்கி பாதுகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க. சைடு சுற்றி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க, பாதுகாப்பு தான் இருக்குது. ஸோ அவரோட மன திருப்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணியிருக்காப்ல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது பிறகு நான் காமிக்கிற எல்லா சைட்டுமே புக்கிங் ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஏக்கரில் போட்டு அதோட டெவலப்மெண்ட் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சைட் புக் ஆகிட்டு இருக்கனால ஸோ சீக்கிரமாக கிரையமாயிரும். இப்போ கிரையச்சலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 890 ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வாங்கிக்கலாங்க. மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 5,34,000 பட்ஜெட் இருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் இண்டிவிஜுவல் வீடு 1 BHK வீடு கட்டினா 16 லட்ச ரூபா பட்ஜெட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா முன்மம் கொடுத்தா போதுமானது. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா டெவலப்மெண்ட் சைட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ப்ரோ பாய் சொல்லுங்க ப்ரோ.